by SMC Money Wise V Wise. வணக்கம். இது காலத்தின் குரல். சைனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்கே வாங்கக்கூடாது, சீன பொருட்களை பகிஷ்கரிப்போம், புறக்கணிப்போம் அப்படின்ற முழக்கங்கள் வரத் தொடங்கியிருக்கின்றன. ஒரு அமைச்சர் சைனீஸ் ஃபுட் ஐட்டத்தை கூட சாப்பிடக்கூடாது, இந்திய ஹோட்டலில் இந்தியர் சமைக்கிற சீன உணவு வகை கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதற்கான காரணங்கள் அண்மையில் நடந்த எல்லை படுகொலைகள். இது ஒரு தேச பக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வெளிப்பாடு. சைனா நம்முடைய எதிரி, எனவே சீன பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற பரப்புரையை இப்போ காண்கிறோம். இது சட்டப்படியான ஒரு நடவடிக்கை தானான்றது ஒன்று, நடைமுறையில் சாத்தியமானது இன்னொன்று. சைனா பொருட்களை இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக நாம் உலகத்திற்கு எந்த செய்தியை உணர்த்தப் போகிறோம், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இதனால் சைனா எந்த அளவிற்கு பாதிக்கப்படும் அப்படின்ற பல்வேறு அம்சங்களை பேசலாம். நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு KT ராகவன் அவர்கள், பொருளாதார அறிஞர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள், தன்னாட்சி தமிழகம் அமைப்பினுடைய திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள், வலதுசாரி திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். வணக்கம். நான் ஜெயரஞ்சன்கிட்ட கேட்கணும். திரு ஜெயரஞ்சன், இந்த வேண்டுகோள் அப்படின்றது இரு நாட்டு உறவும் நல்லா இருக்கிறப்ப இரண்டு நாடுகளும் சேர்ந்து பொருளாதார ரீதியாக வளரலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த உறவு இப்போ சீர்குலைஞ்சு பாகிஸ்தானை விட சைனா மோசம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அந்த உறவு சீர்குலைஞ்சு போகிற நேரத்தில் நம்ம இந்திய நாட்டினுடைய வீரர்கள் கொல்லப்படுறாங்க, இந்திய எல்லைகளை ஒரு நாடு ஆக்கிரமிக்கிறது, அவர்கள் பொருளை வாங்கி நாம் இது பண்ணணுமா, நம்ம வாங்குறதுனால தான் அந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேறுது, எனவே அவங்களுக்கு எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடிக்கலாம் அப்படின்னு இந்த முயற்சியை பண்ண தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த பார்வை சரியானதா? அதாவது அந்த பார்டர்ல நடக்கக்கூடிய அந்த இது இருக்கு டிஸ்பியூட்ஸ், அதுக்கு உண்டான சொல்யூஷன், அதெல்லாம் அரசியல்லையும் அப்புறம் டிப்ளமசி, அது ரெண்டுலையும் தானே இருக்கு. அதுலதான் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். அது இப்போ ஒரு டிஸ்பியூட் நாங்க பொருளாதார ரீதியா நாங்க அதுக்கு உண்டான தீர்வை நாங்க இது வழியா அடைகிறோம் அப்படின்னு சொல்றது இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக உறவுங்கிறது இருக்க, அது மிக பெரும்பான்மையான அளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பண ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு இறக்குமதி பண்றோம், எவ்வளவு ஏற்றுமதி பண்றோம் சீனாட்டேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா, நம்ம அவர்கள்ட்ட இருந்து இறக்குமதி பண்றதனுடைய அளவு மிகப்பெரிய அளவு அதிகமாகவும், நம்ம ஏற்றுமதி பண்றதுங்கிறது ரொம்ப குறைவாகவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, வெறும் பண அளவுல மட்டும் இல்ல, அது பொருள் அளவுலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, அடிப்படை பொருட்களாகிய ரா மெட்டீரியல்னு சொல்றோம்ல, கச்சா பொருட்கள், அதுதான் பெருமளவுல ஏற்றுமதி பண்றோம் சீனாவுக்கு. அங்கிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்தூலமான பொருட்கள் எப்படின்னாக்கா, இந்த பொம்மை வருது, செருப்பு வருது, கொசு அடிக்கிற பேட் வருது, பேனா வருது, பென்சில் வருது, பொம்மை வருது, அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் ரொம்ப சின்ன பொருட்கள். மிக பெரும்பான்மையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது என்னன்னு சொல்றோம்னா கேபிட்டல் கூட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதாவது தொழிலை நடத்துவதற்கு தேவையான ஆதார பொருட்கள். அந்த பொருட்களும் இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடையில இருக்கக்கூடிய பொருட்கள். எப்படின்னா, அந்த பொருளை நீங்க வாங்கி அதை நீங்க ஃபைனல் கூட மாத்துறது. இப்போ எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப பார்மாசூட்டிக்கல் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படின்னா, அந்த கொரோனா கிரைசிஸ் வரும்போது ட்ரம்ப் ஒரு வேண்டுகோள் விடுத்தாருன்னு சொல்லி நம்ம அந்த குளோரோக்வின் மாத்திரையை அனுப்புறோம் இல்லையா, அங்க இருந்து அதை தயார் பண்றதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, மிக பெரும்பான்மையான அளவு நம்ம பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு மிக பெரும்பான்மையான அளவுக்கு தேவையான அந்த பொருள்கள் எல்லாம் சைனால இருந்து தான் வருது. அது நான் சொல்றது ஒரு பொருளுக்கு மட்டும் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் காமர்ஸ் அது ஒரு அறிக்கையை கொடுத்தது. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது ரொம்ப ஸ்பெசிபிக்காக கொடுத்த அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சீனத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய வர்த்தகம் இந்தியாவின் தொழில்களம் அப்படின்ட்டு அந்த அறிக்கை 2018 சமர்ப்பிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துல. இப்போ அதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கூறுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இப்ப சீனாவை சார்ந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும். இப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்மாசூட்டிக்கல் அந்த தொழில் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன்,
அதுக்கு வந்து இந்த தேவையான மூலப்பொருள்னு சொல்றதுல அதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரிடியன்ஸ்னு பேர், ஏபிஐன்னு பேரு. இந்த ஏபிஐயை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம லைஃப் சேவிங் ட்ரக்னு வச்சிருக்கோம்ல, நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம், நம்ம அரசு வச்சிருக்கோம். அதுல அந்த பொருள்களை தயார் பண்றதுக்கு தேவையான 90 விழுக்காடு ஏபிஐ வந்து சீனத்துல இருந்து வருது. இப்போ நான் சொன்னது அது ஒரு கேஸ் தான், எது அந்த அந்த ட்ரக் அப்படிங்கிறது. இப்ப அது போல நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுப்பிக்கப்படக்கூடிய சக்தி, ஆற்றல், அதை வந்து நம்ம பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து சோலார்ல தான் பெரிய அளவுல போகணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுக்கு சோலார் மிஷின்லாம் இருக்கு, நம்ம செயல்படுத்துறோம் இல்லையா? நாடு ஃபுல்லா சோலார் மிஷின்ங்கிறது செயல்படுத்தப்பட்டு இருக்கு. இப்போ அந்த சோலாருக்கு உண்டான போட்டோவோல்டிக் செல்ஸ்ன்னு சொல்றோம்ல, அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சோலார் மிஷின்ல நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மிக பெரும்பாலான பொருட்கள், கிட்டத்தட்ட வந்து 85 விழுக்காடு பொருட்கள் வந்து சீனத்துல இருந்தா வருது. அது ஏன் அங்க இருந்து நம்ம வாங்குறோம்? அப்ப மற்ற இடங்கள்ல இருந்து வாங்க முடியாதா? ஜெர்மன்ல இருந்து வாங்க முடியாதா? ஜப்பான்ல இருந்து வாங்க முடியாதா அப்படின்னு சொன்னா, ஜெர்மன்ல இருந்து ஜப்பான்ல இருந்து வாங்குறது நமக்கு வந்து 4 to 5 பங்கு வந்து கூடுதல் செலவு பிடிக்கிற ஐட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய டெக்ஸ்டைலுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி 18% வரி விதிச்சிருக்கிற விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய பொருள்கள் டெக்ஸ்டைல் ஜவுளித்துறையில இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து நேரடியாக நம்ம சைனால இருந்து இறக்குமதி பண்ணலாம், நம்ம வந்து அதுக்கு தடை விதிக்கலாம் அல்லது அதுக்கு மேல வரி போடலாம் அப்படின்னு சொன்னால் கூட அது வேற நாடுகள் வழியா வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்மளால இன்ன வரைக்கும் அதை ஒன்றும் சரி பண்ண முடியல. அது போல நம்ம இன்னும் பல துறைகளை சொல்லிட்டே போகலாம். அது மட்டும் இல்ல இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பொருள்களை இறக்குமதி பண்றது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சீன நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 நிறுவனங்களுக்கு மேல வந்து இந்தியாவில வந்து இருக்கு. இப்ப நம்ம மிக பரவலாக பயன்படுத்தக்கூடிய செல்போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒவ்வொரு செல்போன் கம்பெனி இங்க வந்து 5 ஃபேக்டரி 6 ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்கதான் உற்பத்தி பண்றாங்க, ஆனா சீன பொருள்கள் அது. இப்ப அது போல இன்னும் பல பொருள்கள் கிட்டத்தட்ட 100 கம்பெனிகள் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்குது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நடந்துகிட்டு இருக்குது. இது 2வது. 3வது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்றோம்ல, அதாவது புதிதாக துவங்கப்படக்கூடிய தொழில்கள், அது வந்து பெரிய அளவுல அதுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சீனத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப இதை எடுத்துக்கிறீங்க வச்சுங்க, பேடிஎம் எடுத்துக்கிறீங்க அல்லது ஸ்விக்கி எடுத்துக்கிறீங்க, அது போன்ற நிறுவனங்கள், புதிய நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சீனத்துல இருந்து வருது. அப்போ இது எல்லாம் வந்து இந்த மாதிரி பல துறைகள்ல வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து அங்க இருந்து பொருட்கள் வந்துட்டு இருக்குது. 1. 2வது வந்து இப்ப வந்து நீங்க எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இது சீனத்துல இருந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த மாதிரி இருக்கு நம்மளுதுன்னு மட்டும் இல்ல, உலகத்துல எந்த நாட்டுக்குமே அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய இது இருக்குல்ல, குளோபல் வேல்யூ செயின்ல வந்து மிக பெரும்பான்மையான கண்ணிகளை வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளால இது வந்து சும்மா ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சது, ஏதோ அந்த வெள்ளைக்காரன் காலத்துல நம்ம பண்ணோம்ல, ஏதோ வெளிநாடுகள்ல இருந்து வர துணியை போட்டு நெருப்புல எரிச்சிருவோம் அப்படின்ட்டு, அது மாதிரி எரிக்கிறதுங்கிறது இப்ப பண்ண முடியுமா? அது வந்து சாத்தியமா அப்படிங்கறத வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பினிஷ்டு கூட்ஸா வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்னன்ட்டு, இந்த பொருள், இந்த டம்ளர் அங்கிருந்து வருது, இந்த பேட் அங்கிருந்து வருது, நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு. நடுவில் இருக்கக்கூடிய பொருள்கள், இப்ப நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ மின்னணு சாதனங்கள் இருக்கு. அது ஃப்ரிட்ஜா இருக்கலாம், ஏசியா இருக்கலாம், வாஷிங் மிஷினா இருக்கலாம், மொபைல் இருக்கலாம், ரூட்டரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அல்லது லேப்டாப்பா இருக்கலாம், அல்லது பிரிண்டரா இருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ சிப்ஸ் நம்ம சொல்றோம்ல, அந்த மைக்ரோ சிப்ஸ் அவ்வளவு பெரும்பாலான மைக்ரோ சிப்ஸ் அங்க இருந்தா வருது. அப்போ அந்த மைக்ரோ சிப்பை கழட்டி ஆத்துல போட்டுருவோமா நம்ம, ஏன்னா சைனா பொருள்கள் எதுக்குறோம்ட்டு? அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அது ஒண்ணு, சைனால இருந்து வரக்கூடிய பொருட்கள் நீங்க எதுக்க முடியுமா, எதுக்க முடியாதாங்கிறது. 2வது வந்து சைனா விடுங்க, வேற எந்த கண்ட்ரில இருந்து வர பொருட்களையும் நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம இப்ப சொல்லக்கூடிய அந்த சுயசார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து இப்ப சாத்தியமா அப்படிங்கறத ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம 1990 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அது வரைக்கும் பயணித்த பாதை இல்ல, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அது வந்து இருண்ட காலம்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் போன வருஷம் வரைக்கும். இப்ப அந்த பாதையில இருந்து திரும்பி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வேற பாதைக்கு போகணும். அப்ப இருந்த பாதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதாவது இறக்குமதிக்கு மாற்று, அதுதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு. அதற்கு உண்டான கொள்கைகளே வேற, அதற்கு உண்டான நடைமுறைங்கிறது வேற. அதற்கு பதிலாக நீங்க எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஆரம்பிச்சுட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நாங்க வந்து மறுபடியும் அங்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அதுல வந்து நிறைய முரண்கள் வருது. அது மாதிரி போக முடியுமா அப்படிங்கிற சந்தேகமா இருக்கு. 2வது வந்து அரசுக்கு வந்து அந்த மாதிரி இப்ப செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதே எனக்கு தெரியல. அதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை அதை பொறுத்த வரைக்கும். திரு ஜெயரஞ்சன், அரசாங்கம் பகிரங்கமான இந்த வேண்டுகோள் எல்லாம் அரசின் சார்பில் முன்வைக்கல. அரசு நினைத்தால் தடை செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு வரம்பு இருந்ததுன்னா தடை செய்வாங்க. ஆனால் அரசு வந்து சில கான்ட்ராக்டுகளை கேன்சல் செய்கிறது அப்படின்ற உத்திகளை கையில் எடுத்திருக்கிறாங்க. பொருட்களுக்கு தடை செய்கிறது அப்படின்றது WTO உடன்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு அனுமதிக்கும்னு தெரியலை, அந்த எல்லைக்கு அவர்கள் போகலை. மாறாக
மக்கள்கிட்ட இந்த கேம்பெயினை பண்ணுற ஒரு முறையை தான் நம்ம பார்க்குறோம். இது நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்கணும். திரு ராகவன், ஒரு வர்த்தகம் அப்படின்னு நடக்கிறது அப்படின்றது வந்து நாட்டு நலன் அப்படின்றத பார்த்து நடக்கிறதுன்றத காட்டிலும் நமக்கு வந்து வேறு அம்சங்கள் தான் மக்களை வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ தூண்டுது. எது தரமான பொருள் மலிவான விலையில் விரைவாக எங்கே கிடைக்குமோ அங்கே வாங்குகிற தன்மை தான் இன்றைக்கி சைனா வெற்றி பெறுவதற்கான தந்த சூத்திரமாக இருக்குது. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் அவங்க வந்து ஏற்றுமதியில் கொடிகட்டி பறக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸை வலுவாக அவங்க உருவாக்கிட்டாங்க. இப்போ சைன பொருட்களை வேண்டாம், புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நடைமுறையில் எப்படி சாத்தியமாகும்? இன்னொன்று, இதனால் இந்தியாவுக்கு என்ன நன்மை வரும்? நீங்கள் சரியாக குறிப்பிட்டீங்க திரு குணேஷ்சேகர். அரசாங்கம் அந்த மாதிரி எந்த முடிவும் சொல்லலை. ஆனால் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் சொல்ல பல விஷயங்கள் நானும் கூட ஏற்றுக்கிறேன். இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொருள் டைரெக்டாக வருதில்லை. இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட் இங்கே வந்து அசம்பிள் ஆகுது. காரே இருந்தாலும் கூட இந்தியாவில் ஒரு கார் தொழிற்சாலை அந்த அசம்பிள் தான் இங்கே நிறைய பண்ணுறாங்களே தவிர எல்லா பார்ட்டும் இங்கே உற்பத்தி பண்ணுவதில்லை. பல நாடுகள்கிட்டேருந்து இது வருது. இதில் அந்த டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பொதுவாக வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கால் வர்றது வந்து இந்தியாவில் புதுசு கிடையாது. பல காலமாக இப்போ கூட நம்ம யூரிஸ் இதில் வந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் பொழுது அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் மக்கள் இதே மாதிரி தான் சீன பொருட்களை பகிஷ்கரிப்போன்னு ஆரம்பித்து பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த லைட்டு இந்த மாதிரி லைட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு அழகு இதெல்லாம் லைட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதோடைய சேல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாச்சு. சின்ன சின்ன பொருட்கள், கேபிட்டல் குட்ஸை பற்றி நான் சொல்லலை, சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்குவதுன்றது 40% அதோட சேல் டவுன் ஆச்சுன்னு அந்த வர்த்தகர் அந்த ட்ரேட் பாடிஸ் எல்லாம் அப்போ சொன்னாங்க. 2-3 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயங்கள் இருக்குது. பட் உலக அளவில் இந்த மாதிரி சில கால் வர்றது இயற்கை தான். அதுவும் சைனாவுக்கு எதிர்க்க வியட்நாம் அது மாதிரி செஞ்சுருக்கு. அவங்க அந்த சவுத் சீல வந்து அந்த ஆயில் ரிக் ஒன்று தோண்டினாங்க. அந்த நாட்டு மக்களை அதை எதிர்த்தாங்க. அஃப்கோர்ஸ் அதை அப்புறம் ரிமூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் வியட்நாமில் இந்த மாதிரி ஒரு கால் நடந்தது, ஜப்பானில், ஹாங்காங்கில் இந்த மாதிரி நடந்திருக்கு. சமீபத்தில் அமெரிக்கா கூட இந்த ஹவாயா அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், கம்ப்யூட்டர் நிறுவனம் இருக்குது பாருங்கள், அது சைனாவோட நிறுவனம். அவங்க வந்து தகவல்களை சேகரித்து சைனாவுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது அமெரிக்கா கூட சில தடைகள்லாம் கொண்டு வந்தாங்க. இது பொதுவாக நம்ம வந்து தடைகள் விதிப்பது என்று சொல்லுவது, அதற்கான முயற்சி செய்வது, இதெல்லாம் வந்து நம்ம பலகாலமாக உலக பொருளாதாரத்தில் உலகத்தினுடைய எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துருக்குறோம். இன்ஃபேக்ட் டென்மார்க் ஒரு தடவை இதே மாதிரி தான் ஏதோ ஒரு பத்திரிகை முகமது நபி பற்றி எழுதிட்டாங்கன்னு சொல்லி எல்லா இஸ்லாமிய நாடும் டென்மார்க் பொருட்களை புறக்கணிப்போம் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அஃபிஷியலாக ஒரு நாடுகளே செஞ்சாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், பிரதமர் சொல்லுகின்ற தற்சார்பு பாரதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இன்னைக்கு கிரைசிஸ் வரும்பொழுது சில இடர்பாடுகளையும் பார்த்தோம். நம்ம உதாரணத்துக்கு N95 மாஸ்க் இல்லை. இப்போ N95 மாஸ்க்குங்கிறது, இப்போ மாஸ்க் இந்தியாவிலே தயாரிக்க முடியும், ஆனால் அதை தயாரிக்காமல் வெளியிலேருந்து சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அது கிடைக்குது, இம்போர்ட் பண்ணியிருந்தோம், இங்கே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ அதுக்கு தடை வருது, வெளிநாட்டிலேருந்து சில பொருட்கள் வர முடியலன்னு சொன்னால் நாமளே பண்ணுறோம். எப்படி கிரையோஜெனிக் என்ஜின் ரஷ்யா வந்து நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது கிரையோஜெனிக் என்ஜின் பண்ண நாமளே அந்த கெப்பாசிட்டியை வளர்த்து நாமளே பண்ணோம் பாருங்கள். இந்த கிரைசிஸில் நாம் கற்றுக்கொண்ட பாடம், நமக்கான தேவைகளை நாமளே பூர்த்தி செய்ய வேண்டும். அதை தான் தற்சார்பு பாரதம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு. ஒரு நாடு செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து அதனால வந்து அதுதான் அரசாங்கம் வலியுறுத்தி சொல்கிறது, நாம் நம்ம கையில் யாருடைய கையிலும் ஏந்தி இருக்கக்கூடாதுன்னு. பட் அஃப்கோர்ஸ் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்னது போல் ட்ரேட் டெபிசிட் பெருசாக இருக்குது. பல பொருட்கள் சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இப்போவே கூட கோவிட் அங்கேருந்து தான் பரவிச்சு, ஊஹான்லேருந்து தான் பரவிச்சுன்னு சொல்லும்பொழுது கூட அந்த டெஸ்டிங் கிட் நம்ம சைனாவை தான் நம்பி இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அதோட ப்ராடக்டோட இது எவ்வளோன்னு பார்த்தோம், தரம் எவ்வளோன்னு பார்த்தோம், திருப்பி கூட அனுப்ப வேண்டியதாக போச்சு. அதனால் இன்னைக்கு உலக அளவில் சைனாவுடைய பொருட்களுடைய தரம் மிக இது வந்து தரம் வந்து சரியானது இல்லை அப்படின்னு உலக நாடுகளும் கூட இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த மாற்றம், அதனால் நாமளும் கூட செல்ஃப் ரிலையண்ட்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொன்னால் கொஞ்சம் அந்நிய நாடுகளுடைய இறக்குமதியை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. இன்னொன்று, இதே நான் இங்கே டிஃபென்ஸ் செக்டர்லேயே நம்ம பார்த்தோம். டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா கூட 70% நம்ம டிஃபென்ஸ் இம்போர்ட் தான் பண்ணுறோம். அந்த 70%ல் 80% ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்.
அப்போ இப்போ வந்து நாம டிஃபென்ஸ் காரிடார்ஸ், டிஃபென்ஸ் உத்தரப்பிரதேசில் சென்னையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் கூட செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும். நம்முடைய நாட்டினுடைய தொழிற்சாலைகளை இது மூலமாக நம்ம வந்து டிஃபென்ஸில் ப்ரொக்யூர் பண்ணணும், அவங்ககிட்ட ப்ரொக்யூர் பண்ணணும் முடிவு பண்ணுறதுல ஒன்றும் தவறான விஷயம்னு சொல்ல முடியாது. பட் அரசாங்கம் முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் எஸ், டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லா நாடுகளோட ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. சைனாவோடையும் நமக்கு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. WTO அதோடைய இது வேறு இருக்கும். பிகாஸ் எங்கேயாவது அக்ரிமெண்ட்லாம் யூனிலாட்டரலாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா WTO கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இன்டர் கனெக்டட் எக்கானமி, உலகமே இன்றைக்கி பொருளாதாரத்தில் எல்லாத்தோட கனெக்ட் இருக்குது. இது சைனா மாத்திரம் இல்லை, நமக்கு மாத்திரம் இருக்கிற பிரச்சனை இல்லை, சைனாவுக்கும் பிரச்சனை இருக்குது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவங்களும் நம்மகிட்டேருந்து நிறைய பொருட்களை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணுங்கிறது அரசாங்கத்துடைய முடிவு. ஆனால் அதே நேரத்தில் வந்து எதெல்லாம் நம்மளால் முடியாது அதெல்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அர்த்தமே தற்சார்பு பாரதம் அப்படின்னு சொல்கிறோமே தவிர அதுதான் நம்ம சரியாக புரிந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள்ட்ட கேட்கணும். திரு ராகவன் சொன்னார் பொருளோட தரம் இந்த அதில் கூட டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றதில் ஆரம்பித்து அரசு தடை விதிக்கலை. ஆனால் இந்த தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு ஒன்று பேசுகிறதுக்கு பின்னாடி இந்த இருக்கக்கூடிய உணர்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது சென்னையிலையோ திருப்பூர்லேயோ அல்லது தமிழ்நாட்டின் எந்த ஒரு நகரத்துலேயும் சாதாரணமான மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பயன்படுத்துகிற பொருள் கூட சைனாவிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய தன்மையை பார்க்குறோம். ஆனால் சைனாவை பொறுத்தவரையிலும் இந்தியாவுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அவங்களோட மொத்த ஏற்றுமதியில் 2% தான். அதுவே இங்கே இவ்வளவு பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை இருக்குது. இப்போது ஒரு போர் மேகம் சூழ்கிறது மாதிரியான ஒரு இடம், எல்லையில் அத்துமீறுறாங்க. எனவே அவங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக ஒரு உணர்வு ரீதியாக இந்த பிரச்சனையை சிலர் அணுகிறாங்க. அதுதான் இந்த சைனா பொருட்களை புறக்கணிப்போன்ற ஒரு முழக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து அப்படின்னு பார்க்கலாமா? அது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியமானது? அதாவது வந்து ஒரு போர் வரும்போது இந்த மாதிரியான உணர்வு ரீதியான சூழல் வர்றது வந்து இயல்பானது தான். அதை நம்ம வந்து அது ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும், அதன் பிறகு வந்து நீங்க பெருசா வந்து நீங்க அது இருக்காது. ஆனா ஒட்டுமொத்தமா இப்போ வந்து ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து இந்த பிரச்சனையை வந்து அலசி இருக்கிறாரு. அவருடைய கருத்துக்களை கிட்டத்தட்ட முழுக்க உடன்பட்டேன். அந்த ட்ரேட் டெபிசிட் அல்லது வர்த்தக இடைவெளி வந்து பற்றி அவர் பேசினாரு. ராகவன் அவர்களும் அதை பற்றி சுட்டி காட்டினாரு. பெருசா இருக்குங்க, அது எவ்வளவு பெருசா இருக்குதுங்கிறத வந்து நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். அதாவது நான் கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா நான் சொல்றேன். போன வருஷம் 2018-19 வாக்குல வந்து $85 பில்லியன் வர்த்தகம் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து இருக்கு. $85 பில்லியன். அதுல வந்து இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு சென்றது, இந்தியாவுடைய ஏற்றுமதியாக சீனாவுக்கு சென்றது $16 பில்லியன். ஒரு ரஃபா நான் சொல்றேன். சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தது பாத்தீங்கன்னா $68 பில்லியன். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 52-53 பில்லியன் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அந்த வித்தியாசம் இருக்கு. அதுல வந்து ஒரு சிறு பகுதி தான், அவர் ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்னது போல ஒரு சின்ன பகுதி தான் அந்த பினிஷ்டு கூட்ஸா நாம வாங்குறது. பொம்மை போன்ற பொருள்கள் அல்லது சின்ன சின்ன பொருள்கள் நீங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா, சென்னையில பெங்களூர்ல கடைகள்ல கிடைக்கிற பொருளுங்கிறது வந்து சின்ன பகுதி. பெரும்பாலுமான பகுதி இன்டர்மீடியட் கூட்ஸும் கேபிட்டல் கூட்ஸும். அது இல்லாம கூடுதலாக அண்மை காலத்துல ரொம்ப வேகமா அதிகரிச்சிருக்கிறது வந்து நேரடி அந்நிய முதலீடு சீனாவிலிருந்து இந்தியாவில் உள்ள ஸ்டார்ட் அப்ஸுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனங்களுக்கும். ஆக இந்த பெரிய வர்த்தக இடைவெளியை வந்து இந்தியா வந்து அச்சுறுத்தலாக தான் பார்க்கணும், அதுல ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த இம்போர்ட் சப்ஸ்டிடியூட் அப்படின்ற அதையெல்லாம் கூட தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்தியா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப நடக்கக்கூடிய இந்த கேம் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான கேம் கிடையாது. உலக வர்த்தகத்துல குறைந்தபட்சம் ஆசியாவில வந்து இந்த நாடுகளுடைய நிலைமை என்ன இருக்கு அப்படின்னு கடந்த 20 ஆண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் நிறுவனங்களும், பெரிய நிறுவனங்கள், அப்புறம் தொழில் கூட்டமைப்புகள், தொழில் அமைச்சர்கள், கட்சிகள் எல்லாருமே மேனுபேக்சரிங்ல வந்து நாம முதலீடு செய்யல, அதுல வந்து சீனாவுக்கு சமமா வழக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த உடனே மேக் இன் இந்தியாங்கிற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தாரு. அதன் பிறகு வந்து உங்களுக்கு டிஜிட்டல் இந்தியா, இன்னைக்கு வந்து தற்சார்பு இந்தியா, இடையில ஏகப்பட்ட இந்தியாக்கள் வந்தது. ஆனா நம்ம வந்து அதுல நம்ம வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப குறைவான வளர்ச்சி தான் இருக்கு. ஆக நீங்க வந்து
சீனாவை வந்து புறக்கணிப்போம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சீனாவை வெல்வோம், பொருளாதார ரீதியாக சீனாவை வெல்வோம் என்று சொன்னீங்கன்னா அதுல அதிக அர்த்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புறக்கணிப்புங்கிறது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சீரியஸாக ஒருவேளை இந்திய அரசாங்கம் எடுத்தாங்கன்னா கூட பெரிய அளவுக்கு தோல்விக்கு தான் வழிவகுக்கும். நீங்களே சொன்னது போல சீனாவினுடைய வர்த்தகத்துல இந்தியாவுக்கு அவங்க செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 3% மேல கிடையாது. ஆனா அதாவது சீனா ஒருவேளை இந்தியாவுக்கு எந்த பொருளையுமே எக்ஸ்போர்ட் பண்ணலன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து 3% தான் லாஸ் இருக்கும். ஆனா இந்தியாவுக்கு இந்தியாவின் ஏற்றுமதியில 5% இழப்பு இருக்கும். அதே மாதிரி சீனாவினுடைய இம்போர்ட் இருக்குல்ல, இந்தியாவில இருந்து சீனா வாங்கக்கூடிய பொருள்கள் வந்து அவங்க இம்போர்ட்ல 1% தான். ஆனா இந்தியா சீனா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பொருள்கள்ல அந்த இம்போர்ட்டோட சதவீதம் இந்தியாவினுடைய இறக்குமதியில 15% இருக்கு. அதாவது காலகாலமா உருவாகின வந்து ஒரு காலகாலம் சொல்லக்கூடிய கடந்த 30 வருஷத்துல உருவாகின ஒரு கேப் இது. இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான பொருளாதார திட்டம் இல்லாமல் அதற்கான ஆசிய அளவுல வந்து நீங்க ஒரு தெளிவான ஏற்றுமதிக்கான திட்டம் இல்லாமல் அது உலக அளவுல மேலை நாடுகளையும் அமெரிக்காவிலையும் வந்து உங்க பொருளை வந்து காம்பீட் பண்ணி விற்கிறதுக்கான திட்டம் இல்லாமல் நீங்க வெறுமனே இங்க ஒரு 4-5 சைனா டிவி போட்டு உடைச்சிட்டோம்னா அது வந்து மாற்று ஆகாது. இதுல வந்து அடிப்படையான பிரச்சனையாக நான் கருதுவது என்னவென்றால் இந்தியா வந்து நவீன தொழில்நுட்பத்துல அதாவது மேனுபேக்சரிங்கும் இப்ப அதுல வரக்கூடிய அதுக்கு அடுத்த காட்ட வரக்கூடிய தொழில்நுட்பத்துல வந்து மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இந்த நிலைமையை வந்து மாற்றாமல் சீனாவை வந்து நீங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறதுதான். ஆனால் நீங்க ஒரு விஷயத்த வந்து கவனமா பார்க்கணும். சீனா வந்து இந்த அளவுக்கு வந்து பொருள்களை நாம கொடுக்குறது இந்தியா தன்னுடைய குறிப்பாக ஐடி பிபிஓ போன்ற துறைகள்ல வந்து சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுதான்னா அங்க சில தடைகள் இருக்கிறது. அப்ப சீனா வந்து ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட், சில விஷயங்களை இந்தியா கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய சில துறைகளும் இருக்கிறது. அந்த துறைகள்ல வந்து சீனாவை வந்து நீங்க உலக வர்த்தக கழகத்தினுடைய கோட்பாட்டு அடிப்படையில வந்து நீங்க ஓபன் அப் பண்ணுங்க அப்படின்னு வந்து அவங்கள சொல்ல வேண்டிய கடமையும் இந்தியாவுக்கு இருக்கிறது. ஆக ஒரு பக்கம் நீங்க சீன சந்தையை வந்து இந்தியாவுக்கு திறந்து விடுவது பத்தி பேசணும், இன்னொரு பக்கம் உலக சந்தையில சீனாவோட நீங்க போட்டி போடணும். அது எதுவுமே செய்யாம இந்தியா இப்ப வந்து சமீபத்தில் இந்தியாவுடைய இந்த இறக்குமதியாளர்கள் அமைப்பு வந்து ஒரு 500 கேட்டகரியில 3000 பொருள்களை பட்டியலிட்டு இருக்காங்க. இந்த 3000 பொருள்களை சீனாவில இருந்து வாங்காம செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து சீனாவில ஷாங்காய், ஹங்சோ, அப்புறம் ஹாங்காங் போன்ற அந்த வர்த்தக நகரங்கள்ல ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இந்திய நிறுவனங்கள் அங்க வந்து ஒரு ஆபீஸ போட்டு இந்தியாவுக்கு வந்து பையிங் ஆர்டரை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல 99% நிறுவனங்கள் குஜராத்தை சேர்ந்த நிறுவனங்கள் தான். இவர்கள் தான் அதாவது இந்தியாவில யார் ட்ரேட்ல முக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க ஒரு ஆபீஸ் அங்க வச்சிருப்பாங்க, பையிங் ஆபீஸ், அல்லது அங்க ஒரு ஏஜென்ட்டை வச்சிருப்பாங்க. இந்த ஒரு 1000-2000 நிறுவனங்களை வந்து நீங்க தடுத்து நிறுத்த சொல்லுங்களேன். அதாவது வந்து நாங்க வந்து பொருள்களை வந்து வாங்க மாட்டோம், குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு சீனாவில இருந்து நாங்க இம்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படி ஒரு கொள்கை முடிவு எடுத்து வந்து நிறுத்த சொல்லுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அல்லது வேற நாட்டுல இருந்து நீங்க வாங்க முயற்சி பண்ணலாம். ஆனா நடைமுறையில அது நடக்கவே நடக்காது. எனவே இது வந்து ஒரு விதமான ஒரு அரசியல் ரீதியான உணர்வு தான். ஒரு யுத்தம் நடக்கும் போது இப்படி ஒரு உணர்வு வர்றது வந்து ஆச்சரியமும் கிடையாது. அதை நான் தப்பான உணர்வுன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு பெரிய பொறுப்பாளர்களோ வந்து இந்த உணர்வுகளின் அடிப்படையில வந்து பாலிசியை வகுக்க முடியாது. சீனா நமக்கு வந்து காம்படிட்டரா பார்க்கணும், வெறும் எதிரியா பார்த்து சண்டை போடுறது வேற ஒரு களமா இருக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில சீனா நமக்கு மிகப்பெரிய காம்படிட்டர். அவங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்காக நீங்க உள்ள என்ன டெவலப் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்துதான். ரமேஷ் சேதுராமனுடைய கருத்து கேட்டு இடைவேளைக்கு முன்னாடி நான் ரமேஷ் சேதுராமனுடைய கருத்து கேட்டு ரமேஷ் சேதுராமன் இடைவேளை போயிட்டு வரீங்களா? இல்லை நீங்கள் சொல்லிடுங்களா? அதாவது ஒரு 4-5 விஷயங்கள் லேட்டஸ்டாக நடந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த ட்ரேடோட அந்த அசோசியேஷன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எந்தெந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முடியும், இதன் மூலம் வந்து சீனாவோட இந்த ரிலையன்ஸ் வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த சைனீஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் யார் யாரெல்லாம் விற்பனை செய்கிறாங்களோ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டை பெருவாரியாக குறைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா மக்கள் அதை வந்து இப்போ வந்து பொதுவாக மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுறது இல்லைன்னா கூட அதையும் வாங்கிறதுக்கு இந்த சீனா கிட்ட இருந்து இந்த ஃபியூச்சர் இதில் வந்து பகிஷ்காரம் செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிரிட்டிஷ் காலத்துலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்நிய பொருட்களை பகிஷ்காரம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புறக்கணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் நைட் நடந்துட முடியாது, ஆனால் இதை வந்து நம்ம சாதிக்க முடியும். அது எப்படின்னாக்கா படிப்படியாக தான் சாதிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா முழுக்க முழுக்க சீனாவிலேயே தயாரிக்கப்பட்டு முழுக்க முழுக்க சீனாவிலேயே அசம்பிள் செய்யப்பட்டு இங்கே இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற ஒரு மொபைல் ஃபோனை வாங்குவீங்களா,
இல்லைன்னா இந்தியாவிலே தயாரிக்கிற மொபைல் போனை வாங்குவீங்களா, இல்லைன்னா இந்தியாவுக்கு கொண்டு வந்து அசம்பிள் பண்ண மொபைல் போனை வாங்குவீங்களாங்கிற ஒரு கேள்வி எழுந்தாக்க, இந்தியாவில் தயாரிக்கப்படும் மொபைல் போன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இருக்கு, கிரவுண்ட்ஸ் அப் எதுவுமே பண்றது கிடையாது. ஏன்னா ப்ராசஸரா இருக்கலாம், இல்லைன்னா அந்த இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் மெட்டல்னு சொல்லுவோம். அது எல்லாமே சீனா கிட்டக்கு தான் பெரிய ரிசர்வ் இருக்கு. உலகத்தில் இருக்கிற ரிசர்வ் கிட்ட இருந்தும் சீனா பல வருடங்களாக வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி என்னன்னாக்க, அதை வந்து சைனாவுக்கு வெளியில அனுப்பணும்னா ப்ராசஸ்டு குட்டாக தான் அனுப்பணும். அதாவது ஒரு சிப்பாவோ இல்லைனா ஒரு வேற ஒரு எந்த ஒரு எலக்ட்ரானிக் உபகரணமாவோ தேவையான விஷயமா இருந்தால் அதை ப்ரொடியூஸ் பண்ணி தான் அனுப்பணுமே தவிர அப்படியே ரா மெட்டீரியல் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட பாலிசி. அதே மாதிரி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றோம், மருத்துவ பொருட்களுக்கான இந்த தேவையான அத்தியாவசிய அந்த காம்போசிஷனுக்கு தேவையான ஐட்டங்கள் நம்ம ரா மெட்டீரியல் சொல்றோம். அதை கடந்த 2-3 நாளில் 20% விலையேற்றம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாக்க என்னன்னாக்க இது நம்மளே சீண்டி பார்க்கறது தான். அதாவது இன்னைக்கு ரிலையன்ஸ், அதாவது ஒரு பக்கம் சைனா என்ன சொல்றாங்கன்னாக்க இந்தியா வந்து இதை பண்ணக்கூடாதுமாங்க, எதுக்கு எடுத்தாலும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு போவாங்க, அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அரசு என்ன சொல்லலாம்னா, நம்ம சுயசார்பா இருப்போம், நம்ம நாட்டில் தயாரிக்கிறதே வந்து இது பண்ணுவோம் சொன்னா முழுக்க முழுக்க இதோட பொறுப்பு மக்கள் கிட்டக்க தான் இருக்கு. இதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இப்போ வீட்டில் இருக்க என்கிட்டக்கே ஒரு டிவி இருக்கு, என் வீட்டில் ஜாப்பனீஸ் டிவி வச்சிருக்கேன், ஒரு சிலர் வீட்டில் சைனீஸ் மேனுஃபேக்சர் டிவி வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வீட்டில் கொரியா மேனுஃபேக்சர் டிவி, சாம்சங், எல்ஜி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் மீறி நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுக்காக நம்ம தூக்கி போட்டு இன்னைக்கு உடைக்க முடியாது. ஆனா இனி வரும் காலங்களில் நாம் என்னென்ன வாங்க போறோங்கிறது இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு தான் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஈவன் ஒரு அப்ளிகேஷன் கூட, ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான் ஆண்ட்ராய்டு iOSல இருந்து டவுன்லோட் பண்றேன்னா கூட, அது சைனால இருந்து ஒரு பொருளை வாங்காம விடுறது அல்லது இந்திய பொருளை ஏற்றுமதி செய்யறதுன்றது ஒரு பாயிண்ட். இப்போ இது கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, நீ உணர்ச்சி வேகத்துல சைனா பொருட்களை புறக்கணிப்போம், பகிஷ்கரிப்போம் அப்படின்னு சொல்ற இந்த முழக்கம் வந்து இந்திய நலனுக்கு இன்னைக்கு இருக்க சூழல்ல எதிரானது. பொருளோட விலை கூடும், சைனாவுக்கு வரக்கூடிய பாதிப்போட இந்தியாவில் அந்த பொருளை வாங்கக்கூடியவங்க மாற்றா வந்து சைனா விட்டு இன்னொரு நாட்டில் வாங்கிட்டு வரீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து இதை விட அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு கட்டட ஒரு பில்டர் இருக்காரு அப்படின்னா அவருக்கான எல்லா வேலையும் எல்லா பொருளையும் பெரும்பாலும் சைனாலேருந்து வாங்குறது அவங்களுக்கு எளிதாக இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் சைனாலேருந்து வாங்குறது குறைவாக இருக்குது. ஸோ எந்த பொருளையும் நீங்கள் சைனா புறக்கணிச்சிருவோம் முழுக்க அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் தான் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும், நம்ம நிறுவனங்கள் தான் அதிக செலவு பண்ண வேண்டியிருக்கும், நமக்கு தான் பாதிப்பு அப்படின்னு கட்டுரைகள் வர்றதை பார்க்கிறேன். இந்த விமர்சனம் சரிதானா? இல்ல இது வந்து ஒரு பக்கம் அவங்க சொல்றது வந்து நமக்கு ஏற்புடையது மாதிரி தெரிஞ்சா கூட இது வந்து ஒரு சுழற்சியை ஏற்படுத்துகிறது. இப்ப நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், இங்க மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல் இங்க இருந்தே பெறப்படுகிறது, இங்க இருந்து மக்களுடைய உழைப்பின் மூலமாக இது ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நாட்டிலே உள்ளுக்குள்ளேயே தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பெருவாரியா சேவ் பண்ணுவோம். ஏன்னா சைனால இருந்தா நீங்க இம்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அதுல கொஞ்சம் ஆஃப்செட் பண்ண முடியும். அடுத்தது மக்களுக்கு விற்க போறதுன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பணம் புழக்கங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் இருக்க போகுது, இது வந்து நாட்டை விட்டு வெளியே போக போறது இல்லை. அப்போ இது பொருளாதாரத்துக்கு கொஞ்ச நாள் நமக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஒரு 6 மாதம் 1 வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு தானே திரும்ப பயன்பட போகுது. இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற மேனுஃபேக்சரர்னால சைனாவோட காஸ்ட்ல ஏன் வந்து காம்பீட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க வால்யூம். இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தரால வந்து 10 லட்சம் சைக்கிள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேக்டரியில் இங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னா அவங்க 50 லட்சம் சைக்கிள் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் விஷயத்துலயும் நம்ம அதே தான் நடக்குது. இன்னொன்று, நம்ம வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ற பொருட்களை விட ஒரு 1000-2000 கம்மியா இருக்குங்கிறதுக்காக சரி நம்ம போய் வாங்குறோம். ஆனா அதுக்கு கொடுக்கப்பட விலை என்ன? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்மளுடைய இந்த டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் பெருவாரியாக இப்ப நம்ம ஹுவாவி இல்ல ZTE இல்லைன்னா வந்து மற்ற கம்பெனியோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு எல்லாத்துக்கும் வாங்கி வைக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னாக்க, ஒரு பிரச்சனை வந்தப்போ 2005 என்னோட ஃப்ரெண்ட் ஜேர்னலிஸ்ட் டெல்லியில் இருக்கிறவர் எழுதினார் ரொம்ப தெளிவா, சைனா வந்து நம்மை உளவு பார்க்கிறது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலமான. உதாரணம் என்னன்னாக்க, இதுல ஏதாவது ஃபால்ட் வந்தாக்க இன்ஜினியர் அங்கிருந்து வரமாட்டாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க சைனால இருந்து லாகின் பண்ணி நாங்க அதை சரி பண்றோம். அப்போ அவங்களுக்கு முழு கண்ட்ரோல் ரிமோட்டா பண்றதுக்கு உண்டான அத்தனை வசதியும் இருக்கும்போது உங்களுடைய அத்தனை தொலைத்தொடர்பு இதுலயும் இந்த பாதுகாப்பு என்பது, தேசிய பாதுகாப்பு என்பது ஒண்ணுமே இல்லாம போயிடுது.
அதைத்தான் வந்து ட்ரம்ப் இது பண்ணப்பையும் அதை சொன்னது ஹுவாவியை வந்து எங்கேயுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொன்னதுக்கு காரணமும் அதுதான். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையில, அதுவும் இந்த பதற்றமான ஏற்படக்கூடிய நிலையில நம்ம வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு கொடுத்தோம்னா பண வகையிலையும் நாமே தாக்கிக் கொள்வதற்கு உதவியை செய்யறோம். இன்னொரு இதுல வந்து நேஷனல் செக்யூரிட்டியையும் காம்ப்ரமைஸ் பண்றோம். இது எல்லாம் வந்து ஒரு சிலதை இன்னைக்கு இப்போ மருந்து இதுக்காக இன்னைக்கே இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. அது தெரிஞ்சுதான் அவங்க 20% ஏத்துறாங்க. ஆனா நிச்சயமா ஒரு 6 மாசத்துக்குள்ள போர்க்கால அடிப்படையில் இதை எப்படி தயாரிக்க முடியுங்கிறத இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸும் வந்து அவங்களுடைய பேசிக் படிப்படியா செய்ய முடியாத 6 மாசத்துல போர்க்கால அடிப்படையில் அதெல்லாம் தலைகீழா மாற்றி அமைச்சிட முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அப்படி அது நடைமுறையில சாத்தியமானதை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். திரு ஜெயரஞ்சன் அவர்கள்ட்ட கேட்கணும். சில காலத்துக்கு முன்னாடி ஒழிச்ச குரல் என்னன்னா, சைனாவிலிருந்து ரொம்ப மலிவான பொருட்கள் இந்திய சந்தையை ஆக்கிரமிக்குது, இந்தியாவோட சில்லறை வர்த்தகமே இதனால் பாதிச்சிரும், இந்தியாவோட ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரர்ஸ் அவ்வளோ பேர் இதில் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து. அதற்கு பிறகு வந்தது வந்து சிவகாசியோ திருப்பூரோ கோயம்புத்தூரோ சென்னையோ வேறு எந்த ஊருமோ அவங்க தொழிலை நடக்கிறதுக்கு சைனாவிலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வரக்கூடிய நிலைமை தான் இருக்குது, இருவரும் சேர்ந்து வளர வேண்டும் அப்படின்ற கருத்து பின்னால் பேசப்பட்டுச்சு. இப்போ முக்கியமான கேள்வி, இந்த சைன பொருட்களை பகிஷ்காரம் செய்கிறது அப்படின்ற ஒன்றின் மூலமாக சைனாவுக்கு பதிலடி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு உணர்வு மேலோங்கி இருக்கு. அந்த உணர்வு சரியா தப்பான்றதை விடவும் அந்த உணர்வு நடைமுறையில் எந்த அளவிற்கு செயல்படுத்தத்தக்கது? அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க சும்மா ஏதோ பொம்மை இறக்குமதி பண்றோம் அதனால நம்ம அதை வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லயே பொம்மை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எசென்சியல் ட்ரக்ஸ், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல, இந்தியாவில வந்து ஒரு பட்டியல் இருக்கு, மினிஸ்ட்ரிட்ட ஒரு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல் இருக்கக்கூடிய மருந்து, அந்த மருந்துக்கு உண்டான மூலப்பொருட்கள் ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ் சொல்றோம்ல, ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ்ல 90% நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம ரொம்ப பெரிய போக்கஸா வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். உனக்கு போட்டோவோல்டிக் செல்ஸ் பத்தி நம்ம சொல்றோம், மின்சார பேருந்து வரப்போகுதுங்கிறோம், அதுக்காக தான் ஆட்டோமொபைல் பாலிசியை மாத்துறோங்கிறோம். ஆனா அது ஒரு டிபேட்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல சைனாவுடைய பிடிக்கு போறோம், அந்த மாதிரி அவ்வளவு பெரிய புஷ் கொடுத்தோம் அதுல அப்படின்னு சொன்னோம்னாக்கா. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சப்ளைல வந்து 90% 95% சப்ளை அவங்க கையில தான் வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க வந்து அதோட போட்டி போடுறதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். அதாவது இதுல இருக்கக்கூடிய அந்த ரிட்டாரிக்கு அந்த இதெல்லாம் விட்டுருங்க. என்னது சுயசார்பு சுயசார்புலாம் ஒர்க் ஆகாதுன்னு தான் என்னுடைய நம்பிக்கை. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த சுயசார்பா நம்மளுடைய அதை நான் எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வலுவை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு தான் நான் அதை எடுத்துக்குவேன். நம்மளுடைய வலுவை எப்படி அதிகமாக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதற்கு வந்து நெடுங்காலத்துல ஒரு திட்டமிடல் வேணும். அப்படிதான் வந்து ஒரு நம்மளும் சைனாவும் ஒரே லெவல்ல இருந்தோம். அதை நம்மளோட நம்ம போரா இருந்தது 1948 49 நம்ம எப்படி இருந்தோமோ அதோட போரா இருந்தது. அவருடைய திட்டமிடலும் அவருடைய செயலாக்கமும் தான் இங்க உணர்ந்து அவங்களை சேர்த்துருக்குது. அதை நம்ம அதுல இருந்தாவது பாடம் கத்துக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க செஞ்சதை நம்ம திருப்பி செய்ய முடியுமாங்கிற கேள்வி இருக்கு, அதை அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எந்தெந்த துறைகள்ல நம்ம வந்து முன்னணிக்கு போறோம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி அது எதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு, எதெல்லாம் நம்மளால செய்ய முடியும், நமக்கு என்னென்ன மேன் பவர் என்ன இருக்கு, ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கு, நம்மள்ட்ட என்ன டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அடிஷனல் என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு திட்டமிடல் செய்து, ரெண்டாவது வந்து அதற்கு உண்டான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையில முதல்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது R&Dன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதுல செலவு பண்ணணும். மூணாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்க்கணும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்க செய்தீங்கன்னா மட்டும்தான், அதுவும் என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் பண்றது கிடையாது, தொடர்ந்து செய்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து உங்க வலுவை வந்து அதிகமாக்க முடியும். அதுக்கு வந்து பெஸ்ட் கேஸ் இந்த சீனரியோ அப்படின்னு நீங்க பார்க்க முடியும்னாக்கா, எல்லாத்துலயும் நம்ம சைனாவோட போட்டி போட முடியலன்னா அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ராஜீவ் பஜாஜ் வந்து ஒரு இது எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்க வந்து இருக்கக்கூடிய 2 வீலர் சந்தை இருக்குல்ல, மோட்டார் சைக்கிள் சந்தை, அந்த மோட்டார் சைக்கிள் சந்தையில வந்து சைனாவை வந்து இந்த இந்திய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கல்ல, 3 பேர் எப்படி வந்து அவங்களால பீட் பண்ண முடிஞ்சது சைனாவை அப்படின்ட்டு. அது வந்து இந்திய மார்க்கெட்டை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணது மட்டும் இல்ல, ஆப்பிரிக்கா மார்க்கெட்டை பிடிச்சது, சவுத் ஏசியா மார்க்கெட்டை பிடிச்சது அப்படிங்கிறது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, நாங்க வந்து அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்போம், எவ்வளவு வேலை செஞ்சிருப்போம். அதுக்கு அவங்ககிட்ட பஜாஜ் ஆட்டோஸ் மட்டும் கிடையாது, பஜாஜ் ஆட்டோ பண்ணிருக்கு, டிவிஎஸ் ஆட்டோ பண்ணிருக்கு, அதே போல ஹீரோ ஹோண்டா பண்ணிருக்கு. 3 பேரை செய்திருக்கிற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க இன்ஜினை வந்து அவங்களால பீட் பண்ண முடியல.
என்ன, அதாவது வந்து இதோட ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் இன்ஜின்ஸ்லாம் இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய பாப்புலர் மார்க்கெட்ல கொண்டு போய் ஒரு பைக்கை விற்கிறது அப்படிங்கறத வந்து இவங்களால ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன ப்ராசஸ் நாங்க பண்ணிருக்கோம்ட்டு அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் சும்மா வந்து ஏதாவது 2 ஜாமான் கிடைச்சுன்னா அதை வச்சு நெருப்பு வச்சு கொடுத்துறதுனாலலாம் நீங்க ஒன்றும் ஆயிட போறது கிடையாது. அப்போ நீங்க கன்சல்டட் எஃபர்ட் எடுக்கணும். மக்கள் கையில அந்த பொறுப்பு கிடையாது. மக்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க கேட்பான். கோஷம் போட சொன்னா கோஷம் போடுவான், தீவிரவாதம் கிடக்குன்னா தீவிரவாதம் கிடப்பான், தோப்பு கடம் போடுறதுனா தோப்பு கடம் போடுவான். அவங்க அதான் தெரியும். செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும். இப்ப நம்ம வந்து எஜுகேஷன் எவ்வளவு முக்கியமான விஷயம். எஜுகேஷனுக்கு உண்டான பணத்தை அலோகேஷனா குறைச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்க அட்வான்ஸ் ஆகி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க செலவு பண்றது, அவங்க ஜிடிபியில் அவங்க செலவு பண்றது, நம்ம செலவு பண்றது ஏணி வச்சா கூட எட்டாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே ஒரு டிபேட்ல கூட சொல்லியிருக்கேன் அதை பத்தி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சயின்டிபிக் பப்ளிஷிங்ஸ் அது வந்து எங்க கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் தான் இது வரைக்கும் இந்திய உலகத்திலேயே அதிகமான பப்ளிகேஷன் வந்துட்டு இருந்த நாடு. அவங்கள ஓவர்டேக் பண்றாங்க. அதே போல பேட்டன்ட் ரைட்ஸ் அது மாதிரி ஓவர்டேக் பண்றாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா உட்காந்து இங்க வந்து கதை பேசிட்டு இருந்தோம்னால பண்ணவே முடியாது. அதுக்கு உண்டான வேலைகள் அதெல்லாம் செய்யணும். யூனிவர்சிட்டியில வந்து நம்ம அவ்வளவு செலவு பண்ணணும், யூனிவர்சிட்டி என்கரேஜ் பண்ணணும் அங்க இருக்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை. இப்ப அந்த மாதிரி எந்த வேலைகளும் செய்யாமல் நீங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, வெவ்வேறு அஜெண்டா புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா? அதை தவிர நீங்க என்னைக்கு போய் அதை உங்களோட ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்க போறீங்க சொல்லுங்க போகலாம். அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் அன்னன்னைக்கு ஒரு பாலிடிக்ஸ், அன்னன்னைக்கு ஒரு விஷயத்த பேசிட்டு போறதுனாலலாம் உங்களுக்கு எல்லாம் தீர்வே கிடைக்காது. அதுதான் நான் சொல்ல வர கருத்து. திரு ராமசுப்ரமணியன் நம்மோட இணைகிறாரு. அவர் ஒரு வலதுசாரி கருத்தாளர். அவர் இந்த கருத்தில் எந்த கருத்தில் உடன்படுறாருன்னு கேட்கலாம். சைனாவை அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னா சீன பொருட்களை புறக்கணிக்கணும், சீன உணவை கூட தவிர்க்கணும் அப்படின்னு சொல்ற முழக்கத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இது யார் ஹர்ட் ஆவாங்க இதுல? இது வந்து நல்ல ஒரு முடிவாக தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா சீனாலேருந்து வரக்கூடிய பல பொருட்களை நாம தவிர்க்க வேண்டிய அவசியத்துல இருக்கின்றோம். இப்ப இல்லாது இந்த ரீசெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே நம்ம பேசி கொண்டிருக்கின்றோம். அதுல முக்கியமா என்னென்னு நான் சொல்றேன்னா, இந்த டாய்ஸ் நீங்க யூ கேன் அவாய்ட். அதே போல நிறைய அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட்ஸ், அப்பேரல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஐ திங்க் மிஸ்டர் ஜெயரஞ்சன், நான் இப்பதான் ஜாயின் பண்ணி ஜெயரஞ்சன் பேசுற ஒன்றுதான் எனக்கு காது விழுந்தது. கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வீட்டுல இருக்கக்கூடிய சமையல்கட்டில இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கூட இதெல்லாம் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஆகவே இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். மற்றபடி பெரிய சொல்லி சைனாக்காரன் வந்து இங்க விளம்பரம் பண்ணி சைனா பொருள் இங்க மக்கள் போய் வாங்கல, கவர்மெண்ட் வந்து இந்த பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அரசு சலுகை கொடுத்து அது வாங்கல. மக்கள் நுகர்வோர் அவங்களுக்கு எது திருப்தியானதா இருக்கோ, விலையிலையும் குவாலிட்டிலையும் எது திருப்தியா இருக்கோ அதை போய் வாங்குறாங்க. உலகத்துல எங்க நல்ல பொருள் கிடைச்சாலும் சந்தை அதை கொண்டு வந்துடும். அதுதானே இது வந்து நம்ம இந்த பிரச்சாரத்தின் மூலமா எப்படி நீங்க முறியடிக்க முடியும்னு கேட்கிறேன். இல்ல அதாவது நான் வந்து நீங்க சொல்றது I am in agreement with you fully. பட் சில ஐட்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சீன வெடிகள்ங்கிறது நாம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை கெடுக்குது, குறிப்பாக சிவகாசி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறது. அதே மாதிரி சீனால இருந்து நம்ம பிள்ளையாரெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கல்கத்தா காளி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஐட்டத்தை நம்ம உடனே கொஞ்சம் நிறுத்தலாம். அது எல்லாத்தையும் நிறுத்திட முடியாது. மிஸ்டர் ஜெயரஞ்சன் சொன்னது போல நாம R&Dல எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.4% ஆஃப் தி ஜிடிபி, சம்திங் அரௌண்ட் தட். அவங்க வந்து அவங்களுடைய, அதாவது நம்முடைய ஜிடிபிங்கிறது $2.7 trillion. ஆனா இந்த சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 14.2 14.3 trillion. அதுல 2.5% அவங்க செலவு பண்றாங்க. அதனால இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் என்ன முடியுமோ அதான் பண்ணலாம். இன்னைக்கு செருப்பு, ஷூஸ் இவைகளெல்லாம் நாம இம்போர்ட் பண்ண இடத்துல வாட்சஸ் தயாரிக்க, பட் எல்லாத்தையும் நீங்க நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா இட் இஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட். அப்படிதான் நான் பாக்குறேன். அது ஐ திங்க் இப்ப நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துங்க, அல்லது ஃபார்மா, ஐ திங்க் பேனலிஸ்ட் எல்லாம் பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்மா இன்கிரிடியன்ட்ஸ் அதுல இருக்கக்கூடிய மூலம் அதெல்லாம் பேசிட்டாங்க, அவங்கள ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிருக்கோம்ன்றாங்க. இப்ப கேள்வி வந்து இந்த எல்லை பதற்றம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி மேலிடுற தருணத்தில் இந்த பொருளை வாங்காதீங்க அப்படின்னு பேசுகிற ஒன்று வந்து எந்த இடத்துல கொண்டு போய் முடியும்? இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியமானதா? தேவகவுடா இன்னைக்கு முன்னாள் பிரதமர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் பிரதமருக்கு, இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் அனுமதிக்காதீங்க, இது நல்லதில்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. இன்னொரு தரப்பு சைனாவுடைய ஆதிக்கத்தை குறைச்சே ஆகணும்,
நம்ம எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதை குறைக்கணுன்றாங்க. இதில் மாறுபட்ட கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இது உணர்ச்சி வேகத்தில் அணுகக்கூடிய விஷயமா? சைனா இந்த கட்டத்துக்கு ஒரு உலகத்துக்கே சப்ளை செயினா மாறுறாங்க அப்படின்னா அது ஓவர் நைட்டில் நடந்ததில்லை. அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை முன்வைத்து அந்த விஷயத்தை அணுகிறதுன்றது சரியான ஒன்றான்னு கேட்குறேன். இல்ல, இந்த சமயத்தில் நம்ம உணர்ச்சிகரமா பேசதான் சார் செய்வாங்க. அதாவது மக்கள்கிட்ட இப்ப பெரிய அளவு கொதிப்பு இருக்கு சீனாக்கு எகன்ஸ்டா. அதான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே புரியுன்னா நம்ம சீன பொருளை அவாய்ட் பண்றது நல்லதுதான். ஆனா எதார்த்தது நான் சொன்ன மாதிரி இந்த ஐட்டம்ஸ் தான் நீங்க இமீடியட்டா பண்ண முடியல. போய் நீங்க எல்லாத்தையும் பண்ண முடியும். அவங்க பல அசோசியேஷன் ஃபெடரேஷன் அவங்க சொல்றாங்க ஒரு 400-500 பொருளை வாங்குறத நிறுத்திவிடலாம், கிட்டத்தட்ட ஒரு $13 பில்லியன் இம்போர்ட்டை குறைச்சிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் மூன்ஷைன், அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணல. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் மிஷினரி பார்ட்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அது மாதிரி சிலிக்கான், அது அந்த மாதிரி ரேரத் எக்யூப்மெண்ட், ரேரத்னா தேவையா இருக்கு. அதை நிறுத்தினாங்க. ஜப்பான்ல மிகப்பெரிய பிரச்சனை வந்துருக்கு. அவங்களோட கம்ப்யூட்டர் மேனுபேக்சருக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மேனுபேக்சர்ல மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. ஆகவே இந்த மாதிரி ஒரு ஏன் சொல்றேன்னா 1990க்கு முன்னாடி சீனா ஒரு 15 கண்ட்ரீஸ்ல இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல டாப் 15 கண்ட்ரீஸ் இல்ல. இன்னைக்கு உலகத்துல 2013-14 அவங்க உலகத்துல நம்பர் 1 ஆயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் அமெரிக்காவே இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி, ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வேணா பெருசா இருக்கலாம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் ரொம்ப ஹைல இருக்காங்க. அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த சமயத்துல உணர்ச்சி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது கம்ப்ளீட்டா ட்ரேடை நீங்க கம்ப்ளீட்டா நிறுத்துறணும் அப்படிங்கிறது சொல்றது இது யதார்த்தத்துக்கு பொருத்தம் இல்லாதது. அது ட்ரேடு ஸ்டாப்ஸ் வார் பிகின்ஸ் அர்த்தம். அதான் நம்ம வர்த்தகத்தை நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னா இது எல்லா நாடுகளுக்கும். ஏன்னா குளோபலைசேஷன் வந்த பிறகு ஒரு நாடு இன்னொரு நாட்டை சார்ந்து தான் இருக்கும். இப்ப இம்மீடியட்டா இந்த ஜிசி இது மந்திரத்தால மாங்கா வரவழைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோ அல்லது பார்மா ஐட்டம்ஸோ அல்லது ஆன்டிபயோட்டிக்ஸையோ அல்லது டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸையோ செமி கண்டக்டர்ஸ் டிவைசஸ் எல்லாத்தையும் நம்ம உடனே நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் ஆல் நான் பேசுறது நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணும். அதற்கு R&D. நன்றி நன்றி. உங்க இதே உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு கே.டி. ராகவன், உங்க நிறைவு பார்வை. அதாவதுங்க, எல்லாருமே பேசின விஷயம் நானும் கூட ஏற்றுக்கிறேன். இம்மீடியட் ஃபியூச்சரில் எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்காது. ஆனால் அதனால் அதே நேரத்தில் இந்தியா செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும். பல விஷயங்கள் இப்போ சைனா செஞ்ச விஷயங்களை நாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சீனா செய்வதற்கு இந்த 30 ஆண்டுகள் தான் காரணம். சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த 30 ஆண்டுகள் காரணம். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த கடந்த 30 ஆண்டுகள், நீங்கள் 2014க்கு முன்னாடி 1989லேருந்து 2014 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சீனா வளர்ந்தது பொருளாதாரத்துலன்னா, அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்தது. முழு அரசு மெஜாரிட்டியோட எந்த அரசுமே இல்லை. 2014 தான் வந்தது. 89லேருந்து அப்புறம் 2014 தான் வந்தது. ராஜீவ்காந்தி இருந்தார் முழு மெஜாரிட்டியோட, அதுக்கப்புறம் யாரும் வரல. ஸோ டிசிஷன் மேக்கிங்ல அப்போ ப்ராப்ளம் வருது. ஸோ அதுதான் நமக்கு தடைக்கற்களாக இருந்தது. அந்த தடைக்கற்கள் இப்போ இல்லை. அநேகமாக இப்போ நாம் முயற்சி பண்ணாலும் கூட நாட் இம்மீடியட் ஃபியூச்சர், நான் அடுத்த 3 மாதம் 6 மாதத்துல எல்லாம் சரியாயிடும் நான் சொல்ல வரல. ஆனால் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்லுவது போல, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கிரையோஜெனிக் இன்ஜின் முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சீன பட்டாசுகள் உள்ள வரக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்கிறோம். நாம சைனாவோட அவங்க பண்றாங்களே, இப்போ பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் சரி ஐடிக்கும் நமக்கு அங்க உள்ள விடவே மாட்டேங்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள்லாம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் கூட அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க, அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது நாமளும் கூட இருக்க முடியும். சில துறைகள்ல நம்ம இருக்க முடியும். R&Dக்கு கொடுக்கணுமா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, கொடுக்கணும். யாருமே இல்லைன்னு சொல்லலை. நீங்க என்ன செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும், மற்ற நாடுகளோட இம்போர்ட்டை குறைக்கணும்னு ஆரம்பிச்சோம்னா இங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பெருக்கணும், இன்க்ளூடிங் R&D. அவன் முதல்ல ஆரம்பிச்சு எல்லாம் செய்யணும்னு நான் ஏத்துக்கிறேன். அதனால ஒரு அரசு ஒரு நாடு செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும்னா அதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் சும்மா வெத்து பேச்சு அப்படின்னு பேசுறதே அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாதவங்க தான் அப்படிலாம் பேசுவாங்க.
தன்னம்பிக்கை இருக்கிற எந்த நாடும் அப்படி பேச முடியாது, பேசக்கூடாது. செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும்னு ஒரு நாடு ஆசைப்படும் போது அது இருக்கணும்னு முடிவு பண்ணா அது வெற்று வார்த்தைகள் என்று பேசுவது சரியான வாதம் இல்லை என்பது நான் நினைக்கிறேன். நான் திரு ரமேஷ் சேதுராமன் மிகச் சுருக்கமாக அவங்க நிறைவு பார்வை. இல்லை, இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும். எந்த அளவுக்கு அவங்கள சார்ந்து இருந்திருக்கோம் அப்படின்னாக்க, அவங்க கிட்ட கொரோனா பரவல் சைனாவில் மட்டும்தான் இருந்தப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கார் தயாரிக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அங்கேருந்து வராததுனால மாருதி மாதிரி கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபோர்டு, அப்புறம் சொல்லணும்னா மஹிந்திரா, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து ப்ரொடக்ஷனே நிறுத்த வேண்டியதாக போச்சு. அப்போது அவர்களுக்கும் ஒரு வேக்கப் கால் இது. என்னன்னா வந்து இங்கே இருக்க லோக்கல் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணாதான் இவங்களுக்கு அதில் எதுவும் தடை இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் பேப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த காகிதங்களே இல்லை, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அது ஒரு பெரிய அடிதடியாக ஆச்சு, சோஷியல் அண்ட்ரஸ்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு போச்சு. ஆக எல்லாமே நமக்கு வந்து ஒரு பக்கம் நிச்சயமா இந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிப்படியாக தான் செய்ய முடியும். ஆனால் நிச்சயமா இந்தியாவால் செய்ய முடியும், அது முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதற்கு இந்த தொழில்துறையினருக்கு குறிப்பிட்ட இவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் அரசு கொடுக்க முடியுமோ அத்தனை கொடுக்கணும். சைனால அப்படிதான். இப்போ ஹுவாவே வந்து 5G கான்ட்ராக்டுக்கு போறாங்கன்னாக்க சைனா கவர்மெண்டே அவங்க பின்னாடி நிக்குது. காரணம் என்ன? பல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு. கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வரதா இருக்கலாம், இல்ல ஸ்பையிங்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம நாட்டில இருக்கிற பெரிய கம்பெனிஸை சப்போர்ட் பண்ணினாக்க நம்ம போய் உடனே இவங்களோட ஏஜென்ட் அவங்களோட ஏஜென்ட் கவர்மெண்ட்டை முத்திரை குத்து தான் பார்க்குறோம். அப்படி இல்லாம பெரிய கம்பெனிஸா இருக்கட்டும், சின்ன கம்பெனிகளுக்கும் கூட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணி அவங்க நியூ ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், ஐடியாஸ்லாம் வரணும்னா, இன்னோவேஷன்லாம் வரணும்னா புது ஸ்டார்ட் அப்ஸ் வேணும். அவங்களுக்கு சின்ன 4 பேர் 5 பேர் இருக்கிற கம்பெனிஸ் கூட பிரேக் த்ரூ டெக்னாலஜிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கான ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு அரசு பண்ணணும். பெரிய கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இன்னைக்கு அரசு பண்றாங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நன்றி. திரு ஆழி, உங்க நிறைவு கருத்து. இல்ல, அதாவது வந்து 30 வருஷமா வந்து சீனா எப்படி வளர்ந்ததுன்னா, அவங்க எடுத்த உடனே 5G தொழில்நுட்பத்தை தரக்கூடிய ஹுவாவையை உருவாக்கி இல்ல, அவங்க பொம்மை கம்பெனி தான் உருவாக்குனாங்க. ஆனா அவங்க இன்வெஸ்ட் பண்றது எதுலன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்ல. அப்புறம் வந்து மாகாணங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து, ஒவ்வொரு கவுண்டிக்கும் கூட, அதாவது வட்டார அளவுல சுதந்திரம் கொடுத்து எல்லாருமே உலக அளவுல பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு பின்னாடி நின்று டெங் ஷோபிங் வந்து அந்த நாட்டை வந்து வளர்த்தாரு. 30 வருஷமா இந்தியாவில என்ன நடக்கலன்னா, ஐடி, பிபிஓ போன்ற ஒரு துறைகளை தவிர இது அத்தனை துறைகளையும் நாம மறந்துட்டோம். அதுல இன்வெஸ்ட் பண்ணல. அதாவது பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டோட முடிஞ்சு போச்சு எல்லாமே. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ்ல, மனித வளத்துல இன்வெஸ்ட் பண்ணாம, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம, அனைத்து பகுதியும் வந்து அவங்கவுங்க எதுல கெட்டிக்காரங்களோ அதுல முன்னேறக்கூடிய, நான் சொல்றது எல்லா மாநிலங்களும் முன்னேறக்கூடிய சூழலை வந்து உருவாக்காம, இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நாள்ல வந்து இந்தியா வளருமானா எப்படி வளர முடியும்? அதாவது ராகவன் பேசும்போது வந்து 30 வருஷமா இருந்த பிரச்சனை சொல்றாரு, பொருளாதார, அதாவது அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து இல்லாம இருந்ததுன்னு. அது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனாலும் இந்தியாவில் வந்து அடிப்படையான பொருளாதாரத்துடைய மெயின் விஷயங்கள்ல பிஜேபி, காங்கிரஸ், ஜனதாதளத்துக்கெல்லாம் எந்த வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது தொடர்ச்சியா ஒரே மாதிரி தான் இருந்தது. குறைஞ்சபட்சம் 2014 இருந்தாவது என்ன விதமான பொருளாதார மாற்றங்கள் நடந்து இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெருசா வந்து இல்ல. ஒரு விஷயத்த நான் சொல்றேங்க, கொரோனாவுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அது என்னன்னா, உலகத்தோட சப்ளை செயின்ல, குளோபல் சப்ளை செயின்ல இடம் வந்து இப்ப வந்து பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. அவங்க நினைச்சா கூட டெலிவரி பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்து அவங்க ஆயிட்டாங்க. இது இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு தான். இந்த வந்து என்ன சொல்றது, குட்டையில மீன் பிடிக்க, குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிற கதையா கூட இருக்கலாம். அதான் பயன்படுத்தணும். ஆனா அந்த குட்டையில மீன் பிடிக்கிறதுக்கு இப்ப கையில தூண்டில் இருக்கணும். அந்த தூண்டில் இல்லைங்கிறதுனால வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையில வந்து நாம் இருக்கிறோம். தற்சார்புங்கிறது எனர்ஜி, உணவு, பாதுகாப்பு போன்ற ஒரு சில துறைகள்ல ரொம்ப முக்கியமா தேவை, அதை நான் மறுக்கல. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு நாட்டுடைய வெற்றிங்கிறது உலக சந்தையில நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதை பொறுத்துதான். அதுல கொடுக்கல் வாங்கல் 2 இருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி 2 இருக்கும். எனவே வந்து நீங்க தற்சார்புங்கிற வார்த்தையை வச்சு இதை வந்து பேசுறதுனால பலன் கிடையாது. நீங்க உலக அளவில் தொழில்நுட்பம் சார்ந்து எவ்வளவு முன்னேறி இருப்பீங்க, உலக சந்தையில வந்து உங்க ப்ராடக்ட்ஸும் சர்வீஸும் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறதா முக்கியம். அதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான். இந்தியாவுல கல்விக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, ரிசர்ச்சுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எந்த நிலையில இருக்குன்னு பாருங்க. சீனாவுக்கு அதுக்கு இடையில 1 நூற்றாண்டு இடைவெளி இப்ப வந்திருக்கு. எனவே நீங்க ஓவர் ஜம்ப் பண்ணி போக முடியாது. குறைஞ்சபட்சம் அதுக்கு இப்போவாவது இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு வந்து சீன பொருட்களை பகிஷ்கரிப்போம்னு சொல்றதை விட இந்திய பொருட்களை இந்திய அளவிலும் உலக அளவிலும் முன்னெடுத்து செல்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒருவேளை இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கோபம்ங்கிறது ஒரு பாசிட்டிவான
வழிவகுக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி, உங்கள் ஐவருக்கும் நன்றி. ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. உங்கள் ஐவருக்கும் நன்றி. அடுத்த செய்திகளை